பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய கிருபையினால் தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு வருகிறேன். இது தேவன் என்னோடு பேசினது. அருமையான தேவ பிள்ளைகளே, நமக்கு கொடுத்திருக்கிற நன்மைகளை, நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நம்மிடத்திலிருந்து எடுத்து தேவன் பிறருக்கு கொடுப்பாரா என்கிற தலைப்பில் தான் பார்க்குறோம். அப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள். சில நேரங்களில் நாம் தவறு செய்யும் பொழுது, நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை மீறிக்கொண்டே இருக்கும்போது நம்முடைய நன்மை பிறருக்கு போவதற்கு வாய்ப்பு இருக்குது. நேற்று நான் உதாரணமாக ஒரு காரியம் சொன்னேன். ரட்சிப்பு யூதர்கள் வழியாகத்தான் நமக்கு வருது. ஆனால் முதலாவது ரட்சிக்கப்பட்டவங்க யூதர்கள். ஆனால் அவர்கள் விசுவாசிக்காதனால, தங்களை அபாத்திரராக ஆக்கி கொண்டபடினாலே ரட்சிப்பு யாருக்கு வந்துச்சுன்னா புறஜாதிகளுக்கு வந்துச்சு. அப்போது யூதர்களுக்கு கிடைக்க வேண்டிய ரட்சிப்பு இன்றைக்கி புறஜாதிகளுடைய காலம் நிறைவேற வரைக்கும் அவர்களில் ஒரு பங்கு கடினமாக இருக்கும். அதை நம்ம நேற்று பார்த்தோம். இன்றைக்கி நம்ம இன்னொரு காரியத்தை பார்ப்போம். எப்படி ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் அந்த மனுஷனுடைய கையிலிருந்து வாங்கி இன்னொரு மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டது. அது யார், எதனால், அதை நம்ம பார்ப்போம். நமக்கு நன்கு தெரிந்த மனுஷர்கள் தான். அதாவது சவுல், இஸ்ரவேலில் முதல் அரசன். கழுதையை தேடப்போன அந்த மனிதனை கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார் சாமுவேல் மூலமாக. அப்போது அவருடைய ராஜ்யபாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் வரைக்கும் அது நல்லா தான் போய்ட்டு இருந்துச்சு. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, சவுல்கிட்ட இவர் வருவார், சாமுவேல் வருவார், கர்த்தருக்கு பலியிடுவார், இவருக்கு நடக்க வேண்டிய சில விஷயங்களை சொல்லுவார். அதை கேட்டு தான் இவர் என்ன செய்வார், நடப்பார். இது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நடக்குது. நீங்கள் தயவு செஞ்சு 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் 13:1 படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். சவுல் ராஜ்யபாரம் பண்ணி ஒரு வருஷம் ஆயிற்று. இப்போ 2ஆம் வருஷத்தில் தான் ஒரு யுத்தம் ஒன்று வருது. அந்த யுத்தம் நடக்கிற அந்த சூழ்நிலையில் தான் என்ன பண்ணுறாரு இவர், சாமுவேல் வர்றதுக்கு முன்னால், ஏன்னா தனக்கு குறித்திருந்த காலம்னு போட்டிருங்க, அதில் ஒரு காலத்தை குறிச்சிருந்தார். அந்த காலத்தில் கரெக்டாக வந்துடுவார். இவர் லேட் ஆனோன்னே என்ன பண்ணிட்டார், இவர் பலி செலுத்திட்டார். அப்போவே சொல்லப்படும், என்ன சொல்லப்படும், ராஜ்யபாரம் உனக்கு நிலை நிற்காது, அப்படி தான் சொல்லுவார். எப்படி ராஜ்யபாரம் நிலை நிற்காதுன்னு சொல்லியிருப்பார். அப்போ ஒன்றை விட்டு என்ன சொல்லி, நிலை நிற்காது, மற்றபடி வேற இல்லைன்னு சொல்லி முடிச்சிருவார். மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுப்பார். மறுபடியும் ஒரு வாய்ப்பு, உடனே அவரை தள்ள மாட்டார். மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படும். அப்போ மறுபடியும் வாய்ப்பு கொடுக்கும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அமலேக்கியரை அழிப்பதற்கு கர்த்தர் அனுப்புவார். அப்போவும் சவுல் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால ஒரு வார்த்தை சொல்லப்படுது. என்ன வார்த்தை அப்படின்னா, 1 சாமுவேல் 15வது அதிகாரத்தில் 28வது வசனம். 1 சாமுவேல் 15:28. அப்பொழுது சாமுவேல் அவனை நோக்கி, கர்த்தர் இன்று உம்மிடத்திலிருந்து இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கிலும் உத்தமனாக இருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார். அப்போ உம்மை பார்க்கிலும் உத்தமனாக இருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார். அப்போ சவுல்கிட்ட இருக்கிற ராஜ்யபாரத்தை கர்த்தர் எடுத்து யாருக்கிட்ட கொடுத்தார்னா தாவீதுக்கிட்ட கொடுத்தார். நமக்கு தெரியும். இப்போ முதலாவது அது யாருக்கு கொடுக்கப்பட்டது, அது சவுலுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. சவுல் வர்றதுக்கு முன்னாலேயே சாமுவேல் காதுகள் கேட்க கர்த்தர் சொல்லி, நாளைக்கு இந்நேரத்தில் பென்யமீன் கோத்திரத்திலேருந்து நான் ஒருத்தனை அனுப்புவேன், அவனை இஸ்ரவேல் மேலே ராஜாவை அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லி கர்த்தர் தான் சொன்னார். கர்த்தர் தான் அதை செஞ்சார். ஒரு வருஷம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஆனால் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா சவுலுடைய கீழ்ப்படியாமையினால் வேதம் சொல்லுகிறது, அவன் தன்னுடைய ராஜ்யபாரத்தை என்ன பண்ணிட்டான், இழந்துட்டான். சவுலுக்கு கொடுத்ததை கர்த்தர் அவங்க இழந்து எடுத்து உத்தமனாயிருந்த தாவீதுக்கு கொடுத்தார். கொஞ்சம் உங்களை யோசிங்க. நீங்கள் உத்தமர்களாக இருங்க, உண்மையான கிறிஸ்தவங்களாக இருங்க, சரியா? இல்லைன்னா நம்முடையது எடுக்கப்பட்டு இன்னொரு நபருக்கு போகிறதற்கு வாய்ப்பு உண்டு. நாளைக்கு இன்னொரு ஆளை சொல்கிறேன். கர்த்தர் நல்லவர். காட் பிளஸ் யூ.